வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ராமாயணத்தில் மிகவும் அபூர்வமான ஆனால் பெரும்பாலோர் அறியாத ஒரு கதையை பார்க்கப் போகிறோம். ராவணன் இறந்த பிறகும் இன்னும் ஒரு அரக்கன் ராமனுக்கு எதிராக போரிட்டான். யார் அந்த அரக்கன்? அவன் எப்படி ராமனுக்கு சவால் விட்டான்? அந்த கடைசி யுத்தம் எப்படி முடிந்தது? அனைத்து விவரங்களையும் பார்ப்போம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் கடைசியில் மிக முக்கியமான செய்தி இருக்கிறது. போர்க்களம் அமைதியாக இருந்தது. ராவணன் வீழ்ந்து விட்டான். லங்கையில் எங்கும் அழுகை, சோகம், பேரதிர்ச்சி. நம் ராஜா வீழ்ந்து விட்டார். இனி லங்கைக்கு யார் தலைவன்? அரண்மனையில் இருந்த அரக்கர்கள் திகைப்புடன் இதை சொன்னார்கள். வானர சேனை முழுவதும் மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தது. அந்த நேரத்தில் ஒரு அரக்கன் மட்டும் தலைகுனிந்து அழவில்லை. அவன் கோபத்தில் வெடித்துக் கொண்டிருந்தான். என் ராஜா ராவணன் இவ்வாறு வீழ்ந்து விடுவாரா? இப்படி நடந்துவிட்டால் நான் இருக்கிறேன் என்றே என்ன பயன்? இந்த மண்ணை உலுக்கிவிட வேண்டும். நான் இந்த போர்க்களத்தில் இறந்து விட வேண்டும் எனினும் ராமனை அழிக்க வேண்டும். அவன் பெயர் மகோத்கடன். அவன் சாதாரண அரக்கன் இல்லை. அவன் ஒரு பிரம்ம ராட்சசன். அவன் ராவணனுக்கு மிகுந்த விசுவாசமாக இருந்தவன். அவன் மட்டுமில்லை, ராவணனின் சகோதரன் கும்பகர்ணனின் மகனும். அவனுக்கு ஒரு அதிசயமான வரம் இருந்தது. யாராலும் அவனை வெல்ல முடியாது. எந்த அம்பும் எந்த ஆயுதமும் அவனுக்கு பாதிப்பே செய்யாது. அவனை வெல்ல ஒரு மட்டுமே வழி, நாகாஸ்திரம். போர்க்களத்தில் மகோத்கடன் அவன் போர்க்களத்திற்குள் வந்து நின்றான். பரந்த வானத்தில் கருமை சூழ்ந்தது. வானர சேனை பயந்து கொண்டது. இவர் யார்? இதுவரை பார்த்ததில்லையே. மகோத்கடன் ஒரே குரலில் கூச்சலிட்டான். எல்லோரும் செத்துவிடுங்கள். அவன் தனது முதிர்ந்த கரங்களை உயர்த்தினான். வானர சேனையை ஒட்டுமொத்தமாக தூக்கி எறிந்தான். பயந்து ஓடாதீர்கள் என்று அங்கு இருந்த ஹனுமான் கர்ஜித்தார். அவன் யாரிருந்தாலும் நாம் ராமனின் சேனையினர். எதிர்த்து போராடுங்கள். வானர சேனை திடமாக நின்றது. ஆனால் மகோத்கடன் ஒரே அடி கொடுத்ததும் பல வீரர்கள் தரையில் விழுந்தனர். அவன் மாயை பிரயோகித்தான். இது என்ன? இதோ 2 மகோத்கடன். இல்லை, 3, 4. எது உண்மையான மகோத்கடன்? வானர சேனை குழம்பியது. மிகவும் சிறப்பாக பயிற்சி பெற்ற அங்கதன் கூட அவனை தாக்க முடியவில்லை. அவன் ஒரே சிரிப்பில் வானரர்களை தூக்கி எறிந்தான். ராமன் தனது வில்லுடன் முன்னேறினார். அவன் தனது வில்லில் அம்புகளை ஏற்றினார். இவன் யாராக இருந்தாலும் தர்மத்தின் எதிரில் தோல்வியே. என்னை எதிர்க்க முடியாது. ராமன் 10 அம்புகளை ஒரே நேரத்தில் எய்தார். அவைகள் மகோத்கடனை தாக்கின. ஆனால் அவனுக்கு எந்த காயமும் இல்லை. இந்த அம்புகளை அவன் தாங்கிவிட்டானே. ராமன் இன்னும் வலுவான அம்புகளை எய்தார். ஆனால் மகோத்கடன் சிரித்தபடி அவைகளை உடைத்து விட்டான். இந்த நேரத்தில் விபீஷணன் ஓடி வந்தார். ராமா, இதை சாதாரணமாக எதிர்க்க முடியாது. இவன் யாராலும் வெல்ல முடியாதவன். நீங்கள் எத்தனை அம்பு எய்தாலும் பயனில்லை. அவனை அழிக்க வேண்டுமென்றால் நாகாஸ்திரம் மட்டுமே உதவும். ராமன் விபீஷணனின் வார்த்தைகளை புரிந்து கொண்டார். அவன் தனது வில்லில் நாகாஸ்திரத்தை ஏற்றினார். அந்த அம்பு வெடிக்க தயாராக இருந்தது. அது ஒரு உயிருள்ள பாம்பு போல திரண்டது. அந்த அம்பு மகோத்கடனை நோக்கி பறந்தது. நாகாஸ்திரம் மகோத்கடனை சுற்றி சுருண்டது. அவனுக்கு இந்த சூழ்நிலை புரிந்தது. இது என்ன? இந்த அஸ்திரத்திலிருந்து நான் தப்ப முடியுமா? இது என்னிடம் கட்டுப்படுத்த முடியாத சக்தி. அவன் போராடினான், கூச்சலிட்டான். என்னை விட்டுவிடுங்கள். அவன் முழுமையாக சிக்கிவிட்டான். நாகாஸ்திரம் அவனின் உடலை நசுக்கியது. அவன் முழுமையாக எரிந்து சாம்பலானான். இதனால் ராமாயணத்தில் ராவணனுக்குப் பிறகு போரிட்ட கடைசி அரக்கன் வீழ்ந்தான். இந்த கதையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அரசன் என்றால் புத்தி, பக்தி, பக்தன் என்றால் உண்மைத்தன்மை. போர் என்பது வலிமையால் மட்டும் வெல்ல முடியாது, அறிவும் வேண்டும். நல்லவர்களுக்கு இறுதியில் வெற்றி உறுதி. நண்பர்களே, இந்த கதையை நீங்கள் விரும்பினீர்களா? கீழே கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற மற்ற அற்புதமான கதைகளையும் உங்களுக்காக சொல்லலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு மாபெரும் கதையுடன் சந்திக்கலாம். நன்றி. ஜெய் ஸ்ரீ.